தற்போது தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இளங்கோவன் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இன்று நான் சொல்கிறேன், ஒரு மருத்துவராக சொல்கிறேன். 4-5 முறை சொன்ன பிறகும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் பிரதம அமைச்சரும் அவர்கள் 2 பேரும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளைத்தான் பேசினார்கள் என்று சொன்ன பிறகும் இப்படி உளறிக் கொண்டிருக்கிறார் என்றால் இளங்கோவன் அவர்கள் சரியான மனநிலையில் தான் இருக்கிறாரா என்ற வெள்ளை அறிக்கை எங்களுக்கு வேண்டும். உண்மையிலேயே மனநல மருத்துவர்கள் இளங்கோவன் அவர்களை பரிசோதித்து இவர் உண்மையான மனநிலையில் தான் இருக்கிறாரா, ஒரு கட்சியை வழிநடத்தும் மனநிலையில் தான் இருக்கிறாரா, ஒரு அரசியல் நடத்தும் மனநிலையில் தான் இருக்கிறாரா என்று மனநல மருத்துவர்கள் அவரை சர்டிஃபை செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு மிக மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதில் அரசியலில் உள்ள பெண்கள் மட்டுமல்ல, இளங்கோவனின் கீழ்த்தரமான பார்வை, இளங்கோவனின் மோசமான பார்வை, இளங்கோவனின் கொச்சையான பார்வை, ஒரு அண்ணனும் தங்கையும் பேசிக் கொண்டிருந்தால் கூட கீழ்த்தரமாக விமர்சிக்கும் பார்வையை விட மோசமான பார்வை என்று நான் சொல்கிறேன். ஒரு அண்ணனும் தங்கையும் 2 பேரும் பேசிக் கொண்டிருந்தால் கூட மிக மிக மோசமான ஒரு பார்வை இந்த பார்வை. 2 பேர் பாலினங்களை சேர்ந்தவர்கள் அரசியலில் இருந்தால், பொது வாழ்க்கையில் இருந்தால் இப்படி அவர்கள் பேசுவதை, மக்கள் நலன் சார்ந்த அவர்களின் கருத்துக்களை இப்படி நீங்கள் பிரித்துத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எவ்வளவு மோசமான விளைவுகளை இந்த சமுதாயம் சந்திக்கும், எவ்வளவு மோசமான விளைவுகளை இந்த சமுதாயம் சந்திக்கும். ஒரு ஆண் மருத்துவரும் ஒரு பெண் மருத்துவரும் ஒரு நோயாளியை காப்பாற்றுவதற்கு பேச முடியாது. இளங்கோவன் அங்கே இருந்தால் என்ன சொல்லுவார்? ஒரு உயர் அதிகாரி, ஆண் அதிகாரியும் பெண் அதிகாரியும் அந்த நிறுவனத்தை சார்ந்த அவர்களின் கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ள முடியாது. இளங்கோவன் அங்கே இருந்தால் வேறு மாதிரி பேசுவார். ஒரு செவிலியரும் ஒரு மருத்துவரும் 2 பாலினங்களை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்து உண்மையாகவே நோயாளியை பற்றி பேசினால் இளங்கோவன் அங்கே இருந்தால் அவர் வேறு மாதிரி பேசுவார். இளங்கோவன் அவர்களின் பார்வை கீழ்த்தரமான பார்வை. காமாலை பிடித்தவருக்கு எல்லாம் மஞ்சளாக தெரியும். இந்த அளவில் வக்கிர புத்தி பிடித்த இளங்கோவன் அவர்களுக்கு எதை பார்த்தாலும் வக்கிரமாகவே தெரியும் என்பதுதான் இன்று யதார்த்தமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. கருப்பு கண்ணாடி போட்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு கருப்பாகவே தான் எல்லாம் தெரியும். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக வந்து கொண்டிருக்கிறது. நேற்று தொலைக்காட்சியில் அவர் கட்சியை சார்ந்த ஒருவர் பேசுகிறார். இளங்கோவனை யாருக்கும் தெரியாமல் இருந்தது, இன்று 7 கோடி தமிழர்களுக்கும் தெரிந்து விட்டதாம். இளங்கோவன் அவர்களே, இதைவிட அசிங்கமாக பேசுங்கள். 120 கோடி மக்களுக்கும் உங்களை தெரியும். இத்தகைய விளம்பரம், உங்களுக்கு கீழ்த்தரமான விளம்பரம் உங்களுக்கு தேவையா என்று கேட்கிறேன். சாக்கடை ஓடிக்கொண்டிருக்கிறது. சாக்கடையை மேலே எடுத்து பூசிவிட்டு நான் எங்கே நின்றேன் என்றே மக்களுக்கு தெரியவில்லை, இப்பொழுது நாற்றம் அடிக்கிறது, அதனால் நான் எங்கே நிற்கிறேன் என்று அனைவருக்குமே தெரிகிறது என்று சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு விளைவோ அதுதான் இளங்கோவன் அவர்களின் பேச்சு இங்கே வந்து கொண்டிருக்கிறது. இங்கே கூட எங்களது மாவட்ட தலைவர் பேசும் பொழுது, வாய் தவறி ஒருமையால் பேசும் பொழுது கூட அதை நாங்கள் சரி செய்தோம். அயோக்கியன் என்று கூட சொல்லக்கூடாது, அயோக்கியர் என்று சொல்லுங்கள் என்று அந்த அளவிற்கு நாங்கள் கெடுதலாக இருந்தாலும் விமர்சனமாக இருந்தாலும் மரியாதையாக சொல்ல பழகக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் நாம். இளங்கோவன் அவர்கள் எனக்கு எல்லாவற்றையும் விட வியப்பாக இருப்பது என்ன என்றால், இளங்கோவன் இன்று ஏன் இப்படி பேசுகிறார் என்றால் குஷ்புவிடம் இருந்து சில பாராட்டுகள் கிடைக்கிறது என்பதற்காக இதை பேசுகிறார். குஷ்பு பக்கபலமாக இருக்கிறாராம். அவர் சொல்கிறார், மதவிலக்கு போராட்டம் எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது, ஊழலை இளங்கோவன் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், அதனால் அதை திசை திருப்புவதற்காக அப்படி பேசுகிறார். திசை திருப்புவதற்காக
திமுகவும் பாஜகவும் போராட்டம் நடத்துகிறது என்று குஷ்பு பேசுகிறார். நான் கேட்கிறேன், இளங்கோவன் அவர்கள் பேசியது எந்த கூட்டம்? மதுவிலக்கு வேண்டும் என்ற கூட்டம். அந்த மதுவிலக்கு வேண்டும் என்ற கூட்டத்தில் அவர்கள் பேசுவது என்ன என்றால் மதுவிலக்கை பற்றி பேசிவிட்டு போக வேண்டியதுதானே. ஏன் நீங்கள் பிரதமர் முதல்வர் சந்திப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆக திசை திருப்ப வேண்டும் என்று உங்களது எண்ணம். இன்னொன்று, இளங்கோவன் அவர்களுக்கு உண்மையாக கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஏதோ ஒன்றை இப்படி உளர வேண்டும், எல்லோரும் விமர்சனம் செய்ய வேண்டும், அதன் மூலம் தான் வளர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். நான் சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நீங்கள் ஒரு பெண் தலைவர், நீங்கள் ஒரு ஆண் தலைவரோடு பேசிக் கொண்டிருந்ததை இந்த அளவிற்கு யாராவது கொச்சைப்படுத்தி பேசினால் அவரை நீங்கள் உங்கள் கட்சியில் வைத்திருப்பீர்களா, நீக்குவீர்களா என்று கேட்கிறேன். சோனியா காந்தி அவர்கள் உண்மையான மரியாதைக்குரிய அரசியலை அவர் ஆதரிப்பவராக இருந்தால் உடனே இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதையும், குஷ்பு அவர்கள் அகில இந்திய செய்தி தொடர்பாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் மக்களுக்கான திட்டங்களை பேசிக் கொண்டிருப்பவர்களை இந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியுமா? குஷ்பு கேட்கிறார், திசை திருப்புவதற்காக, ஊழலை மறைப்பதற்காக. ஆக நீங்கள் ஏன் அந்த கூட்டத்தில் அப்படி பேசினீர்கள்? இன்னொன்று, இவர்களெல்லாம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பது இல்லை.